நீங்க இயேசுவின் மூலமாக நீங்களே நேரடியாக தேவன்கிட்ட பேசலாம். உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்களும் அவருக்கு பிள்ளை, நானும் அவருக்கு பிள்ளை, நீங்களும் பிள்ளை. எனக்கு அவர் அப்பா, உங்களுக்கு அவர் அப்பா தான். புரியுதுங்களா? எனக்கு வேற அப்பா, உங்களுக்கு வேற அப்பா கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். அப்ப நீங்களும் அவர்கிட்ட டைரக்டா நீங்க கேட்கலாம். புரியுதுங்களா? எப்போதும் நீங்க என்கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்துல பாருங்க, அதாவது உங்க விசுவாசம் டவுன் ஆகும் இல்லைங்களா? உங்க சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் நேரத்துல உங்க விசுவாசம் டவுன் ஆயிடும். அந்த நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். புரியுதுங்களா? சில இதுல பெற்றோர்கள் பிள்ளைங்க கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படுற நேரத்துல நீ நடறான்னு சொல்றது கிடையாது. பிள்ளைங்க கஷ்டப்படுற நேரத்துல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? இறங்கி பிள்ளைகள் ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல, வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எங்களால ஜெபிக்கக்கூடிய விசுவாசம் இல்ல, விசுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் தெரிய மாட்டேன்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் பண்ணலாம். புரியுதுங்களா? எப்போதும் கிடையாது. ஏதோ பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட போது அவங்களால விசுவாசிப்பதற்கு வேண்டிய ஏதுவான காரியங்கள் இல்லாத சூழ்நிலைகள்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். தவறு எதுவும் அந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். திரும்ப நல்லா கவனமா கேட்டுங்க. எப்போதுமே உங்களுக்காக ஜெபிக்க மாட்டோம் கிடையாது. என்ன சொல்றேன்? நீங்க நில்லுங்க, உங்க சொந்த காலில் நீங்க நில்லுங்க என்று சொல்லுகின்றோம்.